friends, welcome to Best Cooking. இன்னைக்கு நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ் தாங்க பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். 2 வாழைக்காய் எடுத்து இதோட தோல்லாம் நம்ம நீக்கிட்டு இதை வந்து நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்ல வேணும், இல்லைன்னா இதோட கொஞ்சம் தடிமனா வேணும்னா கூட நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு கடுகு உளுந்து வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அது மாதிரி கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு காய்ந்த மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குங்க. ஒரு 5 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தோலோடே நச்சுக்குங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த வாழைக்காயெல்லாம் இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம வாழைக்காயெல்லாம் சேர்த்த பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்குங்க. இதோட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். ஏன்னா இதில் வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறேன். நான் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நம்ம வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் வந்து நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எல்லா மசாலா வகையும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கனால உங்களுக்கு அந்த ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா நல்லா சிம்மில் கூட வச்சிடலாம். வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நடுவில் கொஞ்சம் வந்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வாழைக்காய் வந்து நமக்கு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நடுவில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் வைக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு அடி பிடிக்காது. இதுவே நம்ம வந்து அலுமினியம் அந்த மாதிரி பாத்திரம் வைக்கும் போது உங்களுக்கு அது மாதிரி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பவுலில் சர்வ் பண்ணிடலாங்க. ஒரு அருமையான வாழைக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.